இந்த ப்ராடக்ட்டுக்கு ஆசை முதலமைச்சர் ஆயிடணும். நமக்கு முன்னாடி ஜென்சி நண்பா நண்பிகள் இருக்காங்க, இவங்க நமக்கு என்ன பண்ணாலும் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு வந்துட்டாரு. வந்தா பிறகு தான் தெரியுது, அடாடா இவ்வளோ பிரச்சனை இருக்குதா, இதெல்லாம் பேசணுமா, நான் மேடையில் வேறு பேசணுமா, பத்திரிகையாளர் வேறு சந்திக்கணுமா, இது வேறு, இதெல்லாம் நமக்கு வரவே வராது. அப்போ இன்னும் அவர் அந்த குழப்பத்தில் தான் இருக்காரா? சினிமாவுக்கு போகலாமா அரசியல் போகலாமா இல்லை ரெண்டுத்துல எந்த சாய்ஸ் பண்ண? சினிமா விட்டு தான் சொல்கிறேங்க, சினிமாவுக்கு போகலாம்ல, சினிமாவில் அவரால் இருக்க முடியாதுன்னு தான் வந்துட்டார். இப்போ அஜித்துக்கு என்ன பிரச்சனை, இவர் வாங்குற மாதிரி அவரும் சம்பளம் ஏற்றி வாங்கிட்டாரு, எந்த படமும் ஓடல. அவர் டக்குன்னு அவருடைய சொந்த இதுக்கு போயிட்டார், எப்போவாவது ஒரு படம் நடிக்கலான்னு வருவார். யார் படமும் ஓடல தெரியுமா, ரஜினிக்கு மட்டும் ஓடிக்கிட்டு இருக்கு. ரஜினியுடைய இது ஸ்டைலு வேறு, படம் முடித்தோடனே எனக்கு சம்பளம் கொடுங்க. இன்னொன்று அவர் படம் ஒரு 700 கோடிக்கிட்ட போயிடுது, லாபத்தை கொடுக்குது. இன்னொன்று அவர் படத்தையும் எடுக்கிற அளவுக்கு இன்றைக்கி யாரும் ஆள் கிடையாது. பெரிய நிறுவனங்கள் சன் பிக்சர்ஸ் இந்த மாதிரி தான் எடுக்கிறாங்க. அதனால் அவர் ஒரு ஸ்டைலில் போகிறாரு, அவருக்கு ஓடுது. ஓடலைன்னா அவரும் வீட்டுக்கு போய் உட்காந்துக்குவார். இவ்வளோ தான்.